இலங்கையை அச்சுறுத்தும் போதைப்பொருள் பாவனை சட்டத்தை இறுக்குமா அனுர அரசு? இலங்கையை அச்சுறுத்தும் போதைப்பொருள் பாவனை தற்பொழுது இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் போதைப் பொருட்கள் ஒரு நபரையும் மனதையும் செயலையும் இழக்க செய்கின்றன. குடிப்பழக்கம் ஒரு நபரை தொடர்ந்து மதுவை பயன்படுத்த தூண்டுகின்றது மற்றும் அவரை நோய்வாய்ப்படுத்துகின்றது. இது நரம்புகளை பலவீனப்படுத்துகின்றது. மனிதன் வெறுத்து ஒதுக்க வேண்டியவற்றுள் மிக முக்கியமான ஒன்று போதை பழக்கமாகும். போதைப் பொருட்களால் தனிமனித வாழ்வு சீரழிவதோடு நாட்டின் மற்றும் வீட்டின் பொருளாதாரமும் சீர்குலைகின்றது. மூளையை மழுங்க செய்து புத்தியை தடுமாற செய்யும் ஒருவித கிறக்கமே போதை. இந்த போதையில் ஒருவித சுகம் கிடைப்பதாக சிலர் எண்ணுகின்றனர். இவர்கள் விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளாய் வாழ்வை தொலைக்கின்றனர். உண்மையில் போதை தருவதாக நினைக்கும் அற்ப சுகம் பெரும் அழிவுக்கு கொண்டு செல்வதை அவர்கள் உணர்வதில்லை. இளையோர் முதல் முதியோர் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி சீரழிவதை இப்பொழுது காண முடிகின்றது. மது, கஞ்சா, புகையிலை, அபின், குட்கா என்று போதைப் பொருட்களின் பட்டியல் மிக நீண்டது. போதைக்கு அடிமையானவரை பெற்ற தாய் கூட மதிக்க மாட்டாள். அப்படி இருக்க சான்றோர்கள் எனும் பெரியோர் எப்படி மதிப்பார்கள்? இதன் மூலம் போதை ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற நம் முன்னோர் கருத்து புலனாகும். தற்பொழுது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே போதை பழக்கம் அதிகரித்து வருவது வேதனை தரும் விடயமாகும். போதையினால் மாணவர்கள் ஆட்டம் போடுவது, ஆசிரியரை அவமானப்படுத்துவது போன்ற அவலங்கள் இப்பொழுது கல்வி நிலையங்களிலே அரங்கேறி வருகின்றன. பெண்களும் கூட போதைக்கு அடிமையாவதை காண முடிகின்றது. வருங்கால தலைவர்களாக கருதப்படும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானால் நாட்டின் எதிர்காலம் என்ன ஆவது? மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியரும் போதையில் வகுப்புக்கு வருகிறார்கள். இதை என்ன சொல்வது? வெட்கி தலைகுனிவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? வேலியே பயிரை மேய்ந்தால் விளைச்சல் என்ன ஆவது? பாடசாலைகள், பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்களை குறிவைத்து போதைப் பொருட்களின் இரகசிய விற்பனை பரவலாகிவிட்டது. மேலும் கடைகளிலும் போதைப் பொருட்கள், ஊசிகள் இரகசியமாக விற்பனையாகி வருகின்றன. பெரும்பாலான போதைப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்தே கடத்தி வரப்படுகின்றன. விமான நிலையங்களிலும் சோதனை சாவடிகளிலும் மேற்கொள்ளும் கடுமையான சோதனைகளையும் மீறி அவை உள்நாட்டிற்குள் இரகசியமாக பயணித்து விடுகின்றன. அதற்கென கைதேர்ந்த கடத்தற்காரர்களும் உள்ளனர். பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்ட அறமற்ற வணிகமே இதற்கு காரணம். அறமற்ற வணிகம் சமுதாய பாவம் என்று காந்தியடிகளார் கூறுவார். அந்த அறமற்ற வணிகம் இப்பொழுது பெருகிவிட்டது. யார் எப்படி போனால் என்ன, எனக்கு பணம் வேண்டும் என்ற மனநிலை கடத்தல்காரர்களிடம் இருக்கின்றது. இந்த இரகசிய வியாபாரத்தினால் குறுகிய காலத்தில் பெருந்தொகை பணத்தினை சம்பாதிக்க முடிகின்றது. தற்பொழுது அதிகளவான கஞ்சா பொருட்கள் மற்றும் கேரள கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் போலீசாரின் சோதனையில் பறிமுதல் செய்யப்படுகின்றமை இதற்கு சான்றாக அமைகின்றது. சமூகத்தை சிதைக்கும் போதைப் பொருள் விற்பனையை தடுப்பதற்கு போலீசாரும் அனுர அரசாங்கமும் தற்பொழுது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு வடமாகாணத்தில் அதிகளவு போலீசாரை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதேவேளை போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்கு அரசாங்கம் மற்றும் சிவில் அமைப்புகள் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். எனினும் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை குறைந்த பாடில்லை. அதற்கான முக்கிய காரணம் கடத்தல்காரர்களின் வலுவான நிலை முக்கியமானது. கடுமையான கண்காணிப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்துபவர்களை கண்டறிய வேண்டும். போதைப் பொருளின் மூலத்தை கண்டறிந்து அதனை முளையிலே கிள்ளி எறிவதில் விழிப்புடன் செயல்பட வேண்டும்.
உபயோகிப்பவரும் உற்பத்தியாளர்களும் குற்றவாளிகள்தான். ஆனாலும் முதல் குற்றவாளி உற்பத்தியாளரே. இதனை உணர்ந்து உற்பத்தியை தடுக்கும் விதமாக செயல்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும். கஞ்சா, ஹெரோயின், போதைப்பாக்கு போன்றவை மட்டுமே போதைப்பொருள் என்பது போல இவை மட்டுமே பறிமுதல் செய்யப்படுகின்றன. மதுவும் போதைப்பொருள்தான் என்பது மறக்கடிக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிபாரிசோடு வடக்கில் அதிகளவான மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தமை அண்மையில் பரபரப்பாக செய்திகளில் பேசப்பட்டு வந்த விடயமாகும். இவ்வாறு அரசாங்கமே விற்பனை செய்தால் மது போதைப் பொருள் இல்லை என்று ஆகிவிடாது. அதனை அரசாங்கமே விற்பனை செய்துவிட்டு மற்றவற்றிற்கு தடை போடுவது போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கும் செயலாக இருக்க முடியாது. அதே வேளைகளில் கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களுக்கு என்ன நடக்கின்றது என்று புரியாத நிலையில் உள்ளது. அவற்றை பொதுவெளியில் வைத்து எரித்ததாக செய்திகள் வெளியாகவில்லை. அப்படியாயின் அந்த போதைப் பொருட்களுக்கு என்ன நடக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதே நேரம் போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்படுகின்றவர்கள் பாரிய தண்டனைகளுக்கு ஆளாகாமல் ஒரு சில நாட்களிலேயே பிணையில் விடுதலையாகின்றனர். இதனால் சட்டங்கள் இறுக்கமானதாக இல்லாத நிலையில் நாட்டில் போதைப்பொருள் பாவனை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் போதைப்பொருள் தொடர்பில் இலங்கையில் இறுக்கமான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். அனுர அரசாங்கத்திலாவது இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படுமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதேவேளை போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆயராகும் சட்டத்தரணிகளும் பணத்தினை பொருட்படுத்தாது நாட்டின் நலத்தினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக வாதாடுவதை தவிர்த்து கொண்டால் ஓரளவு இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனையை நிறுத்துவதற்கு வழிவகுத்து கொடுக்கலாம் என்பது திண்ணமே. இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.